நண்பர்கள் குழுவின் 4வது சோதனை விழா நிகழ்ச்சியில் ஆசான் யோகப்பட்டன ஐயா சிறப்பு பங்கேற்றுள்ளார். ஐயா தவிர பாக்கி எல்லாருமே கொஞ்சம் மீட் பண்ணிக்கிங்கயா, அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கு. ஐயா ஆரம்பிச்சிடலாங்கய்யா. அருண் மீட் போடு. பண்ணிடுறேன் ஐயா மதுரை குமரன் ஐயா மீட் போட்டுக்கீங்கயா. ரைட்டுப்பா. ஜோதிட நண்பர்கள் குழுவில் பயணிக்கும் அனைவருக்கும் கடையத்திலிருந்து யோகி முருகனின் இனிய இரவு வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு நாள். அஷ்டருக்கத்தை வச்சு பலன் எடுக்கிறது எப்படி அப்படின்றத இன்னைக்கு கிளாஸாவே எடுக்க போறோம். இதற்கு முதல்ல அடிக்கோல் போட்ட திரு சேவல்குடி வேலவனுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றிங்க நன்றிங்க. எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் என் குருநாதராகிய கால வைரவரின் அருளாலும் இந்த அஷ்டவர்க்கத்தில் பலன் கூறுதல் அப்படின்றத பத்தி ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உங்களோட பயந்துக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ அஷ்டவர்க்கத்தில் 8 வகையான வர்க்கம். 7 கிரகங்கள் லக்கணத்தோட சேர்த்து 8. அப்போ 8 7 56 பரல். அதுதான் மேக்சிமம் பரலாவே வந்துடும். இது 12 ராசிகளுக்கும் நம்ம கணக்கெடுக்கும் போது 12 × 56 அப்படின்ற மாதிரி போட்டும் போது 672 பரல் மொத்தத்துல. இதுல சுபபரல் அசுப பரல் 2 பகுதியை பிரிக்கும் போது சுப பரல்களாக ஒரு 337, அசுப பரல்களாக 335 அப்படின்ற மாதிரி பார்ப்போம். இந்த பரல் அப்படின்றதுக்கு சுப பலன் அப்படின்ற மாதிரியும் அசுப பலனுக்கு ரேகா அப்படின்ற பேரும் உங்களுக்கு உண்டு. ரைட்டுங்களா? நம்ம அஷ்டவர்க்கம் எப்படி போடுறது, என்ன வரும் அப்படின்றத பூரா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபுல்லா கணக்கு வழக்குகள்லயே வரும். அந்த கணக்குகளை நீங்க என்ன பண்ணிக்கலாம், தனிப்பட்ட முறையில படிச்சுக்கிடுங்க. ஏன் அப்படின்னாச்சுன்னா இந்த கணக்கு வழக்குகளை எடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா இந்த ஒரு கிளாஸ் பத்தாது. ரைட்டுங்களா? இந்த 337 சூப்பர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம் இல்லையா, இதுல 7 கிரகங்களும் உள்ள பங்களிக்குது. இந்த 7 கிரகங்கள் என்னென்ன பங்களிக்குது அப்படின்றதை பார்த்து லக்கணத்தையும் சேர்த்து பார்க்கிறோம். எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னாச்சுன்னா, ராகு கேதுகளுக்கு பரல் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் யமனாச்சாரியா என்ன பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா, ராகு கேதுகளுக்கு பரல் கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ராகு கேதுகளுக்கு பரல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் யமனாச்சாரியா மட்டும் என்ன பண்றாரு, இதை பயன்படுத்தி இருக்கிறாரு. ராகு கேதுகளுக்கு பரல் உண்டு அப்படின்னுட்டு. இந்த ராகு கேதுகளுக்கு பலன் எப்படி எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, கெடுபலனை மட்டும், அதாவது துர்பலனை மட்டும் குறிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தடா மாறி இருக்கு. ரைட்டுங்களா? இதுல சூரியனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஒரு 48 பரல், சந்திரனுக்கு 49, செவ்வாய்க்கு 39 சுபபரல், புதனுக்கு 54, குருவுக்கு 56, அடுத்தல சுக்கிரனுக்கு 52, சனிக்கு 39, லக்கணத்துக்கு 49, ராகுகளுக்கு 43, கேதுக்களுக்கு 39 வரையறுப்படப்பட்டது. இப்போ இந்த இடத்துல சுபர் அசுபர் அப்படின்றத எப்படி பிரிச்சாங்க அப்படின்றத தெரிஞ்சீங்கன்னா, அஷ்ட வர்க்கத்தை வச்சுதான் பிரிச்சிருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8 அதாவது ராசிகள் 12 அப்படின்னு மாதிரி சொல்லிட்டோம். கிரகங்கள் 7 பிளஸ் லக்கணத்தை சேர்த்தாச்சுன்னா 8. இந்த 8 சேர்த்து 7 கிரகங்களுக்காக பலன் கொடுக்கும் போது 56 அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறோம். இந்த 56 அப்படின்றத ஹையஸ்ட் மார்க். இந்த 56 தான் ஹையஸ்ட் மார்க். இது ஒரு கிரகத்துக்கு மட்டும்தான். அப்ப இதுல நம்ம பரல் வரிசையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதிகமான பரல் கொடுத்திருக்கிறது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது குரு தான் முதல்ல கொடுத்திருப்பாரு. 56 பரலுக்கு கொடுத்திருப்பாரு. 56க்கு 56 அவர் தான் ஃபுல்லா கொடுக்குறாரு. இங்க 12 ராசிகளுக்கு சேர்க்கும் போது என்னாச்சுன்னா 12 ராசிகளும் பிளஸ் 8 அப்படின்ற மாதிரி போட்டீங்க அப்படின்னாச்சுன்னா 96 பரலுக்கு தான் மொத்த பரல்.
இதுல 56 அப்படின்றது சுபபரல்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடியது. அதனால ஹையஸ்டா கொடுக்கக்கூடிய பரல் அப்படின்றது யாருக்கு வருது என்னச்சுன்னா குருவுக்கு மட்டும்தான் வருது. 56 பரல் முழு பரலாம். அதுக்கு அடுத்த சுபர் அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னுச்சுன்னா புதன் தான் வர்றாரு. 54 பரல்களுக்கு அவர் வர்றாரு. அதுக்கு அடுத்தால சுக்கிரன் வராப்புல 52 பரல்களுக்கு. அப்ப இந்த 3 கிரகங்களும் 50க்கு மேல போயிடுது அப்படின்றதுனால முழு சுபர்களாக ஆகிறார்கள். நம்ம பாரம்பரியத்துல என்ன படிச்சிருப்போம்? புதனை பத்தி படிக்கும்போது பாவர்களுடன் சேராத புதன் எப்படி இருக்கும் என்னச்சா சுப பலனை தருவார் அப்படின்னு மாதிரி எடுத்திருப்போம். ஆனா அது நெச்சார உண்மை இல்ல. அஷ்டவர்க்கத்தின் படி பார்க்க போறாருன்னா முழுச்சுவராக கருதப்பட வேண்டியது யார் என்னச்சுன்னா புதன் தான். நம்ம ரெட்டப்பட தன்மையில இருக்கிறதுனால உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு பேசிக்குப்பாரு, அவ்வளவுதான். மற்றபடி முழுச்சுவர் அப்படின்ற மாதிரி கான்செப்டுக்கு வரணும் அப்படின்னாச்சுன்னா புதனும் முழுச்சுவராகவே ஆகிறார். சரி, எப்போ மீடியமா இருக்கிறது சந்திரன் வந்து மீடியமா 49, அதாவது 52க்கு அப்புறம் 49 சந்திரனுக்கும் 48 சூரியனுக்கும் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ சூரியன் வந்து அரை பவர் அரை சுபர் அப்படின்ற ஒரு தன்மையில அங்க வந்துடும். அடுத்தல பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா 2 பவர்களாக பிரிக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னாச்சுன்னா சனியும் செவ்வாயும் மட்டும் தனித்தனி பவர்களாக பிரிக்கிறாங்க. 39 வரல்களுக்காக உங்களுக்கு கையில் கொடுத்துறாங்க. மொத்தம் 337க்கு தான் கணக்கு வச்சிருக்கிறாங்களே தவிர இங்க ராகுகேதுகளுக்கு அப்படின்றது இடம் இல்லை அப்படின்றது பூர்வமாவே முடிவுவிட்டது. அப்ப இந்த ராகுகேதுகளுக்கு உண்டான இடத்தை வந்து நம்ம எதுல சார் பயன்படுத்தலாம் அப்படின்னாச்சுன்னா கோச்சார நிலைகளுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றத நம்ம இப்ப சொல்லிடுவோம். சரிங்களா? அடுத்தல இந்த பரல்கள்லாம் நீங்க போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 3 விதமா நம்ம பிரிக்கிறோம். எப்படி அப்படின்னாச்சுன்னா பின்னாசகம் அப்படின்றது ஒண்ணு, முதல்ல ஒரு பின்னாசகம் அப்படின்ற ஒண்ணு, பிரசாரகம் அப்படின்றது ஒண்ணு, சர்வாசகம் அப்படின்றது 3 பகுதியை பிரிக்கிறோம். பின்னாசகம் என்பது ஒரு கிரகம் அந்த கிரகத்துக்காக மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலனை ராசி வாரியா எழுதுறது பின்னாசகம். ஒரு கிரகம் மற்ற கிரகங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலனை ராசி வாரியாக பிரிச்சு எழுதுறது பின்னாசகம். 7 கிரகங்களும் 7 ராசிகளுக்கு மொத்தமா கட்டம் கட்டி போடுறது, அதாவது ராசிகளுக்கு 12 ராசிகளுக்கு பிரிச்சு போடுறது பிரஸ்தாரகம். 7 கிரகங்களும் 7 ராசிகளுக்கு லக்கணத்தையும் சேர்த்து டோட்டலா, அதாவது மொத்த கிரகங்கள் கூட்டத்தை மொத்தமா கணக்கெடுத்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் பிரிச்சு போடுறது சர்வாசகம் அப்படின்றது அர்த்தம். இந்த 3 விதமா என்ன பண்ணிருக்கிறோம்னா பிரிக்கிறோம். இந்த 3 விதத்துல இருந்துதான் நீங்க பலனை பார்க்க முடியும். சார் அப்போ மற்றபடி கிரக குணாகாரம் ராசி குணாகாரம் எல்லாம் பின்னால வருமே, வரும். அது வந்து ஒன்லி ஆயுள் கணிதத்துக்காக பயன்படுத்தப்பட்டதாக மாறும். சில சமயங்களில் கிரகங்களின் வலிமையை கணக்கிடுவதற்காக அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சாம்பிளுக்கு ஊறுகா மாதிரி வேணா தொட்டுக்கலாம். ஆனா பலன் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இந்த 3 விதத்துல மட்டும்தான் நீங்க பலனை சொல்ல முடியும். சொல்றதுக்கு நல்ல வாய்ப்பாகவும் இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ பின்னாசகம் அப்படின்றத ஒரு தன்மை தரும். பின்னாசகம் அப்படின்றது வந்து ஒரு கிரகம் மற்ற கிரகங்களுக்காக தரக்கூடிய பலனை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போறதா இருந்தா சூரியன் அப்படின்னுட்டு ஒரு கட்டம் கட்டி அதுல ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3, 4, 5 அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுல ஹையஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8. 6ல இருந்து 8 வரைக்கும் அப்படின்னு தந்தாச்சுன்னா 6ல இருந்து 8 வரைக்கும் 6ல இருந்து 8 வரைக்கும் அப்படின்னாச்சுன்னா சுப பலனை தரக்கூடிய ஒரு அம்சம். 4, 5 மத்தியம பலனை தரக்கூடிய, அதாவது சுபமும் அசுபமும் சேர்ந்த ஒரு கலவையா தரக்கூடியது. 4க்கு கீழே விடுது, அதாவது 1, 2, 3 இல்லைன்னா 0 வரைக்கும் வந்துச்சு என்னச்சுன்னா அது கெடுபலனை தரக்கூடிய ஒரு அம்சமாக மாறும். இத டெய்லி அன்னன்னைக்கு உண்டானதையும் பார்க்கலாம், மாசங்களாகவும் பார்க்கலாம். அன்னன்னைக்கு உண்டான தன்மையை பார்க்கலாம், மாசங்களாகவும் பார்க்கலாம், வருஷ கணக்காகவும் நீங்க பார்த்துக்கலாம். இந்த 3 விதத்துல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் பார்க்கும்போது உங்களுடைய நாளைய நிலவரம் என்ன இருக்கும் அப்படின்றதே உங்களால என்ன பண்ண முடியும், அழகாக சொல்ல முடியும். ரைட்டா? சரி, அஷ்டவர்க்கத்துல அப்போ
நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கு பார்க்க முடியுமா அப்படின்னு தாராளமாக பார்க்கலாம். தாராளமாக பார்க்கலாம். எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, சந்திரனை வச்சுதான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கோச்சார சூழ்நிலைகளையே சொல்றோம். சந்திரனை வச்சுதான் கோச்சார நிலைகளையே நம்ம அறிகிறோம். கோச்சார பலன்கள் என்பது சந்திரனுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. ரைட்டுங்களா? ஸ்ரீதர் அண்ணா, அந்த கோச்சார நிலையை இன்னைக்கு இப்போ படம் போடுங்க. கொஞ்சம் பேன் எடுத்துக்கிறேன்ப்பா, வேற ஒண்ணும் இல்லை. ஸ்ரீதரண்ணா, ரைட். இன்னைக்கு கோச்சார கட்டம் கரெக்டா என்ன பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லக்கணம் என்பது கும்பு லக்கணம். லக்கணம் என்பது ராசி கட்டத்தை மட்டும் வைங்க. ராசி கட்டத்தை மட்டும் வைங்கன்னா சொல்லுங்கய்யா. ரைட். கீழே இதுல எல்லாமே இந்த வரிசையா இருக்குங்கய்யா. இல்ல அதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் கோச்சார நிலைகளுக்கு மட்டும் சொல்ல போறேன். சரியா? இங்க இருக்குங்கய்யா கோச்சாரம். ரைட். இந்த கோச்சார கட்டங்களை நல்லா பாத்துக்கிட்டே வாங்க. லக்கணம் என்பது கும்ப லக்கணம். லக்கணத்துல ராகு இருக்குது, 2ஆம் இடத்துல சனி, அதாவது மீனத்துல சனி. நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னு பரணி நட்சத்திரம் ஓடிட்டு இருக்குது. சந்திரனும் மாந்தியும் என்ன பண்ணிருக்காங்க, 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ரிஷபத்துல சுக்கிரன், மிதுனத்துல குரு, கடகத்துல சூரியன் புதன், அடுத்தல சிம்மத்துல செவ்வாய் கேது. இன்னைக்கு கிரக சூழ்நிலைகள் இவ்வளவுதான். இதுக்கு நம்ம கோச்சார பலன்களை இப்ப எப்படி பாக்குறோம்னு வை. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை கணக்கில் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன அப்படின்றத நீங்க கணக்குல வச்சுக்கிடுங்க. அந்த ராசியை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிடுங்க. உதாரணத்துக்கு என்னோட ஜாதகத்தையே நான் சொல்றேன். அடியன் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம், மேஷ ராசி. நீங்க பாருங்க, கார்த்திகை நட்சத்திரம் மேஷம் 1ஆம் பாதம் அப்படின்னு மேஷத்துலதான் இருக்குது எனக்கு இன்னைக்கு சந்திரன். இப்போ சூரியன் எனக்கு நல்ல பலனை தருவாரா அப்படின்றது ஒரு கேள்வி. அதாவது சூரியன் அப்படின்றது இன்னைக்கு எனக்கு அரசாங்கத்தால் ஏதாவது ஆதாயம் இருக்கிறதா கேள்வி உண்டு. தந்தையால் ஆதாயம் உண்டா? இந்த சூரியனோட காரகத்துவத்தை பூரா நீங்க வெளியே எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து சந்திரன் இன்னைக்கு எங்க நிக்குதோ அந்த இடத்தையும் நீங்க கம்பேரிசன் பண்ணுங்க. வேற எதுவுமே கிடையாது. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அது இன்னைக்கு மேஷத்தை கணக்குல எடுத்தாச்சு. அப்பா அப்படின்ற ஸ்தானத்துக்கு சூரியனை எடுக்கிறோம். சூரியன் 3, 6, 10, 11 இடங்களில் இருந்தால் நல்ல பலனை தருவார். 3, 6, 10, 11 இடங்களில் இருந்தால் நல்ல பலனை தருவார். இன்னைக்கு சந்திரன் எங்க இருக்காரு? மேஷத்துல இருக்காரு. அப்போ மேஷத்துல இருக்கும்போது எனக்கு 1ஆம் நம்பருக்கு அப்படி இந்த மாதிரி பார்க்கும்போது சூரியன் எதுல இருக்காருன்னா 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. சூரியன் 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. இங்க 3, 6, 10, 11 தான் நல்ல பலனை தருவார் அப்படின்னு எனக்கு இன்னைக்கு அரசாங்கத்தால் எந்த விதமான ஆதாயங்களும் இருக்காது. இல்ல. ரைட்டுங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஜனன சந்திரனை நீங்க கணக்குல வச்சுக்கிடுங்க. உங்களுடைய ஜனன சந்திரனை கணக்குல வச்சுட்டு இன்னைய கோச்சாரத்துல சூரியன் எங்க இருக்காருன்னு பாருங்க. அந்த ராசிகளுக்கும் இந்த ராசிக்கு கணக்கு போட்டு பாருங்க. 3, 6, 10, 11 இடங்களில் இருந்தால் இன்னைக்கு நல்ல பலன் உண்டு. எத்தனை பேருக்கு இருக்குதுன்றத கை தூக்கிக்கலாம் நீங்க. இல்லைன்னா நீங்க கிளாப்ஸ் அடிச்சுக்கிடுங்க. 1. நம்பர் 2, சந்திரனுக்கு சந்திரன் இருக்கக்கூடியது. சந்திரன் என்பது மனசு, அம்மா, தாய்மை உள்ளங்கள் அத்தனையும், முதியோர்கள் எல்லாமே சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு அம்சம். இன்னைய சூழ்நிலைக்கு சந்திரன் எங்க இருக்காரு? மேஷத்துலதான் இருக்கிறாரு. சந்திரன் கொடுக்கக்கூடிய, அதாவது நல்ல பலன் தரக்கூடிய இடங்களாக 1, 3, 6, 7, 10, 11
இந்த 6 இடங்களுக்கு நல்ல பலனை தருவார். 6 இடங்களுக்கு நல்ல பலனை தருவார். சந்திரன் 1, 3, 6, 7, 10, 11 இந்த 6 இடங்களுக்கு. இந்த 6 இடங்கள்ல எனக்கு 1 வருது. மேஷத்துல எனக்கு சந்திரன் இருக்கிறதுனால சந்திரனோட தன்மை எனக்கு இன்னைக்கு மனசுக்கு சாட்டிஸ்பாக்சனான ஒரு நிலைமை. ஏன் அப்படின்னு உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு இது சிறப்பான ஒரு பலனை தந்திருக்கிறது அப்படின்றத நான் எடுத்துக்கலாமா? நான் இன்னைக்கு பூரா என்ன பண்ணி இருக்கிறேன்னா மத்தியானத்துக்கு மேல ஓரளவு என்ன பண்ணி இருக்கேன், இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எடுக்க போறதுனால எனக்கு என்ன ஆயிட்டு இருக்குது, ஒரு திருப்தியான ஒரு மனநிலை வருகிறது. இந்த வருகிறதே எடுன்றத நான் என்னைக்கு காமிக்கிறேன் அப்படின்னு என்னுடைய சந்திரனுக்கு இன்றைய சந்திரன் 1ல இருக்கிறாரு. அதனால எனக்கு சூப்பர் பலனா அமைஞ்சு போச்சு. அடுத்த செவ்வாயை போகும். செவ்வாய் என்ற காரகத்துவத்தை போற எண்ணிக்கை எடுங்க. தம்பி, அண்ணன் தம்பி 2 பேரையும் சேர்த்துக்கிடுங்க. தம்பி, நிலம், சொத்து, இது இந்த மாதிரி காரகத்துவத்தை பூரா நீங்க எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டு இந்த செவ்வாய்க்கு எந்த இடங்கள்ல இருந்தா நல்ல பலன் தருவார். இன்னைக்கு கோச்சார செவ்வாய் சிம்மத்துல இருக்குது. என்னுடைய சந்திரனுக்கு அது 5ஆம் இடத்தில் இருப்பதனால் எந்த விதமான பலனும் இல்லை. நான் நிலத்தை பத்தி இன்னைக்கு யோசிக்கல. நான் நிலத்தை பத்தி எதுவும் யோசிக்கல. அடுத்தல என்ன இருக்கு, அண்ணன் தம்பிகளை பத்தி யோசிக்கல. 11ஆம் இடம் அப்படின்றது என்ன இருக்கும், ஆக்சுவலா 11 நல்ல ஒரு பிளேஸ் தான். இருந்தாலும் மூத்த அண்ணனையும் நினைக்கல, தம்பியும் நினைக்கல. 5ஆம் இடம் அப்படின்றதுனால இதை பத்தி நினைக்காத ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. அவ்வளவுதான். இது செவ்வாய்க்காக எடுத்துக்கிறோம். அடுத்தல புதன் எடுக்கிறோம். புதனை நம்ம எடுக்கிறோம். புதன் அப்படின்றது 2, 4, 6, 8, 10, 11 இந்த 6 இடங்களுக்கு சுப பலனை தருகிறார். புதன் 2, 4, 6, 8, 10, 11 இந்த இடங்களுக்கு 6 இடங்களுக்கு சுப பலனை தருகிறார். என்னுடைய ஜனன சந்திரனுக்கு 4ல் புதன் இருப்பதால் எனக்கு இன்னைக்கு என்னுடைய புத்திசாலித்தனத்தை காமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் படிச்ச படிப்புகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதும் வாய்ப்பு இருக்குது. நான் படிச்ச படிப்புகளை உங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்டாய கோச்சாரத்துக்கும் இன்றைய சூழ்நிலைக்கும் எந்த அஷ்டவர்க்கத்திலும் நீங்க பாடம் படிக்க முடியாது. இன்றைய கோச்சாரத்துக்கும் அஷ்டவர்க்கத்துக்கு எந்த விதமான பதில் உங்களால என்ன பண்ண முடியாது, எதிர்பார்த்துக்க முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு கத்துக் கொடுக்குறோம் அப்படின்னு என்னுடைய குருநாதரான காலபைரவரோட அருளால தான் உங்களுக்காக சொல்ல முடியுது. புதன் எனக்கு நல்ல பலனை தருகிறது. முடிச்சிடலாமா? அடுத்தால நேர குருவுக்கு வாங்க. குருவுக்கு பாத்தீங்க அப்படின்னு 2, 5, 7 குமரன் சார் சொல்லிட்டேன். செவ்வாய்க்கு 3, 6, 11 ரைட்டா. குரு 2, 5, 7, 9, 11 இந்த 5 இடங்களுக்கு நல்ல பலனை தருகிறார். இதான் உங்களுக்கு குருபலம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இததான் உங்களுக்கு குருபலம் வந்துருச்சு. கல்யாண காரியங்கள் பண்ணும்போது ஜாதகத்தை தூக்கி நோட்டை தூக்கிட்டு நேரம் என்ன பண்றீங்க, ஜாதகர்கிட்ட போய் ஜோசியர்கிட்ட போய் அவர் உள்ளுக்குள்ள பார்த்துட்டு உங்களுக்கு குருபலம் வந்துருச்சியா, கல்யாணம் நடத்தலாம் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. எதை வச்சு சொல்றாரு அப்படின்னு இந்த அஷ்டவர்க்கத்தை வைத்துதான் சொல்லிட்டு இருக்காரு. எது 2, 5, 7, 9, 11 இந்த 5, 7, 9 குருவின் பார்வைகளுக்கு வரும். 2, 11 சூட்சும பார்வையாக கருதப்படுகிறது. இன்னைய சந்திரன் எனக்கு மேஷத்துல, குரு எங்க இருக்காரு, 3ல இருக்கிறாரு. அப்ப எனக்கு குருபலன் இல்லையா அப்படின்னு இல்ல. ஏன்னா நான் இன்னைக்கு யார்கிட்டயும் அட்வைஸ் எல்லாம் வாங்கல, யாரும் எனக்கு புத்திமதி சொல்லல, நான் எந்த விதமான கோயில் குளத்துக்கும் போல. ஆன்மீக பாதையில ஆண்டவன் நான் நினைச்சிட்டு ஒரு திருநாளை மட்டும் போட்டுட்டு இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே நடக்கல. குரு என்பதை அட்வைஸ் பண்றதுல கில்லாடி, ஆன்மீகத்தில் பாதை போக்குவரத்துல அவர் தான் கில்லாடி. ரைட்டா. இன்னைக்கு ஆன்மீகத்துக்கும் வழி இல்லை,
வழி இல்ல. குரு என்னுடைய ஜன்ம சந்திரனுக்கு 3ல் இருக்கிறார். ஆனா 3ல் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது குருவுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா என்ன ஆயிட்டு இருக்கும்? 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களில் இருந்தால் நல்ல பலனை தருகிறார். ரைட்டுங்களா? அடுத்த நேர சுக்கிரனுக்கு வாங்க. அடுத்த நேர சுக்கிரனுக்கு வாங்க. சுக்கிரன் 9 இடங்களுக்கு நல்ல பலனை தருகிறார். 1, 2, 3, 4, 5, 8, 9, 10, 12. 1, 2, 3, 4, 5, 8, 9, 10, 12 இந்த இடங்களுக்கு நல்ல பலனை தருகிறார். சார் இந்த இடத்துல 12ஆம் நம்பர் எப்படி சார் வந்துச்சு? இதுவரைக்கும் 11 தானே நம்ம எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம். 12 காலபுருஷ தத்துவத்தின்படி என்ன இருக்கார்? சுக்கிரன் 12ல் தான் உச்சமாகிறார். அதனால 12ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல பலனை தருகிறார். இதுதான் மேட்ரு. இதுதான் மேட்ரு. இப்போ ஜனன சந்திரனுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க ஜாதகத்துக்கு நீங்க போட்டு பாருங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். சுக்கிரன் இப்ப எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா 2ல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதாவது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் என்னுடைய ஜனன சந்திரனுக்கு 2ல தான் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. நான் குடும்பத்துலதான் இன்னைக்கு பூரா ஸ்பெண்ட் பண்ணேன். குடும்பத்துக்காக மட்டும்தான் என்னுடைய உழைப்புகள், சில பணங்கள் எல்லாமே செலவாயிருக்கு. ஏன்னா சுக்கிரன் சிறுவட்ட பணத்தை குறிக்கக்கூடியவர். சுக்கிரன் மனைவியை குறிக்கக்கூடியவர். மனைவி கூட தான் என்ன இன்னைக்கு பூரா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். டைம் ஸ்பெண்ட் பண்றது. சோ இந்த அம்சம் சுக்கிரனுக்காக வரக்கூடியது. சுக்கிரன் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்குது, யார் யாருக்கு வெளியே போயிருக்குது அப்படின்றத பாருங்க. இன்னைக்கு அவங்க மனைவி விட்டு கொஞ்சம் தற்காலிகமா பிரிச்சிருக்கு பாருங்க. 7 கோடி வேலவன் உங்களுக்கு கரெக்டா இருக்கா? ஆடத்தல சனிக்காக பாக்குறோம். ஐயா கரெக்டா கரெக்டா வருதா? கரெக்டா வருது. இன்னைக்கு குடும்பத்தை விட்டு வெளியாச்சு. கொஞ்சம் பிரிஞ்சிருந்து நேரம் மலைக்கு ஏறியாச்சு. இன்னைக்கு மலைக்கு ஏறியாச்சு. போயிட்டே இருக்கிறீங்க. ஆமா ஆமா அதான் சொல்லிட்டு இருக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. சரியா? ரைட். அடுத்தால சனி பார்க்கலாமா? ஐயா ஐயா சின்ன விண்ணப்பாங்க ஐயா. சொல்லுமா. ஐயா இந்த எண்ணிக்கையெல்லாம் ஒரு பீடிஃபா நம்ம பொருள் அப்படியே பதிவிட்டுருங்கயா. ஓ எழுத முடியல. இல்லைங்க டிராவல் இருக்கீங்க, அதனால எதையும் நோட் பண்ண முடியலைங்க. கேட்டுதான் வர முடியும். சரி பரவாயில்ல பரவாயில்ல. கோச்சாரத்தில் கிரகங்களின் பங்களிப்புன்னு டைட்டில் போட்டு போடுறது என்ன. அடுத்தல சனியை எடுக்கிறோம். சனி கோச்சார சந்திரனுக்கு அப்படின்ற மாதிரி கணக்குல எடுக்காம ஜனன சந்திரனுக்குன்னு கணக்குல எடுங்க. 3, 6, 11ல் இருந்தால் நல்ல பலனை தருகிறார். இன்னைக்கு சனி எங்க போய் உட்கார்ந்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா மீனத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்போ எனக்கு ஜனன சனி அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஜனன சந்திரனுக்கு நீங்க பார்க்கும்போது 12ல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ நான் எந்த விதமான உடல் உழைப்புகளும் இன்னைக்கு ஈடுபடவில்லை, என்னால உறுதியா சொல்ல முடியும். தொழில் வேர்வை சிந்தி உழைக்கிறது பூராமே சனியோட காரகத்துவத்துலதான் வரும். சனியோட காரகத்துவத்துல கட்டாயம் நைட்டுக்கும் உடல் உழைப்பு அப்படின்றது எனக்கு இன்னைக்கு இல்ல. புரியுதுங்களா? சனியோட தன்மைக்கு 3, 6, 11 இந்த 3 இடங்களுக்கு மட்டும் நல்ல பலனை வச்சிருக்கிறார். அடுத்தல பாருங்க, லக்கணத்துக்கு எடுத்துக்கிடுங்க. லக்கணம் என்பது 2 மணி நேரத்துக்கு ஒருக்க உங்களுக்கு மாறிக்கொண்டே வரும். இன்றைய சூழ்நிலையில லக்கணம் என்பது 2 மணி நேரத்துக்கு ஒருக்க மாறிக்கிட்டே வரும். இப்ப இந்த டைமத்துக்கு 9 PM அப்படின்ற மாதிரி போட்டு பார்த்துக்கும் போது கும்ப லக்கணம் வந்துட்டு இருக்குது. கும்ப லக்கணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஜனன சந்திரனுக்கு லக்கணம் என்பது 3, 6, 10, 11, 12 இந்த 5 இடங்களுக்கு நல்ல பலனை தருகிறார். 3, 6, 10, 11, 12 இந்த இடங்களுக்கு நல்ல பலனை தருகிறார். 5 இடங்களுக்கு லக்கணம் பாருங்க. என்னுடைய ஜனன சந்திரனுக்கு 11லதான் இப்போ லக்கணம் விழுந்துட்டு இருக்குது. உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறது இதே நேரம் தான். எனக்கு நல்ல பலனா தெரியுது. ரைட்டுங்களா? இந்த தன்மையில தான் இன்னைய சூழ்நிலை ஓடிட்டு இருக்குது அப்படின்றத மைண்ட்ல என்ன பண்ணிக்கிறோம், அடிக்கூடு போட்டு காமிக்கிறோம். சரி, ராகு எதுகளுக்கு பலன் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லி இருக்கிறீங்க.
ராகு கேதுகளுக்கு பரல் உண்டு அப்படின்னு பார்த்து சொல்லிருக்கீங்க. அப்போ கோச்சார கிரகங்களின் பங்களிப்புல ராகு கேதுகளுக்கு பங்களிப்பு இல்லையா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது உண்டு. அதுதான் மேட்ரு. ராகு 7 இடங்களில் இருக்கும்போது நல்ல பலனை தருகிறார். ராகு 7 இடங்களில் இருக்கும்போது நல்ல பலனை தருகிறார். 1, 3, 5, 7, 8, 9, 10 இந்த 7 இடங்களுக்கு நல்ல பலனை தருகிறார். உங்களுடைய ஜென்ம சந்திரனுக்கு இந்த இடங்கள்ல ராகு இருக்குதான்னு பாருங்க. 1, 3, 5, 7, 9 7, 8, 9, 10 இந்த 7 இடங்கள்ல ராகு இருந்துச்சுன்னா இன்னைக்கு நல்ல பலனாவே இருந்திருக்குங்க. உங்கள் கட்டாயம் ஏதாவது ஒரு போகத்தை அனுபவித்திருப்பார்கள். ஏன்னா ராகு வந்து போகக்காரர்கள். போகம்ன்றது எதுல வேணாலும் இருக்கட்டும். நல்ல குடிக்கிற தண்ணி கூட இருக்கலாங்க, அதுவும் போகம்தான். நல்ல சாப்பாடு போகம்தான். நல்ல தூக்கம் போகம்தான். கட்டாயம் நடந்திருக்கும். யார் யாருக்கெல்லாம் இருந்திருக்கு, யார் யாருக்கெல்லாம் இல்லைன்றத நீங்க முடிவு பண்ணிக்கிடுங்க. இடத்துல கேதுவுக்கு வந்தீங்கன்னா 3, 9, 11 கேது இருப்பவர்களுக்கு இன்னைக்கு நல்ல பலன் வந்திருக்கும். 3, 9, 11 சார் இங்க 9ஆம் இடம் மடிந்த கணக்கு எடுக்கும்போது 9ஆம் இடம் மடிந்த கணக்கு எடுக்கும்போது ராகு எதுல போய் உட்கார்ந்துருப்பாரு? 3ல போய் உட்கார்ந்துருப்பாரு. அப்போ ராகு கேதுக்கள் 2 கிரகங்களும் அவர்களுக்கு நல்ல பலனை தருகிறது. இதுதான் மேட்ரு. 11ல நல்ல பலன் தர்றாரு அப்படின்னு ராகு 5ல போய் உட்கார்ந்துருக்கிறது நல்ல பலனை தந்திருப்பாரு. அப்போ 3, 5 இங்க 3, 9, 11 இந்த இடங்களுக்கு நல்ல பலன் தருகிறார். அங்கேயும் 9 வந்துச்சு, இங்கேயும் 3 வந்துருச்சு. அப்போ நீங்க கால்குலேஷன் பண்ணும் போது 1, 3, 5, 7, 8, 9, 10 இந்த இடங்களில் இருக்கும்போது 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறவர்களுக்கு இடையில் மாதிரி சொல்லும் போது அவர்களுக்கு கழுப்படலையும், 2ஆம் இடத்தில் கேது இருப்பவர்களுக்கு நல்ல பலனும் இன்னைக்கு நடந்திருக்கும். நீங்க கணக்கில் எடுத்து பாருங்க. ரைட்டுங்களா? கோச்சார கிரகங்களின் பங்களிப்புல இந்த கிரகங்களோட பங்களிப்பு நிறைய இருக்குது. இன்னைய சூழ்நிலைக்கு இப்படித்தான் இருக்குது. இன்னைய சூழ்நிலைக்கு இப்படித்தான் இருக்குது. எது அசுப பலனை தருகிறது, எது நல்ல பலனை தருகிறது? டெய்லி கோச்சாரம் பாக்குறீங்கல்ல, இந்த கால்குலேஷன் வந்து நீங்க இங்க மைண்ட்ல வச்சுட்டு இன்னைக்கு எனக்கு நாள் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்றத அஷ்டவர்க்கத்தின் மூலமாக பலன் பாருங்கள். அஷ்டவர்க்கத்தின் மூலமாக பலன் பார்க்கும்போது அது சிறப்பான பலனை தருகிறது. ரைட்டா சார்? இந்த இடத்துல 8ஆம் இடத்துக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரு 3 கிரகங்களை மட்டும் சொல்லியிருக்கீங்க. மறைந்த புதன் நிறைந்த கல்வி தருகிறது. 8ஆம் இடத்தை வச்சுதான் சொல்றது. 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும்போது அது நல்ல பலனை தருகிறது. ஆம், நல்ல பலனை தரும். மறைந்த சுக்கிரன் நாடி நச்சுனாலும் அது இருட்டுக்கு உண்டான ஒரு தன்மை அது கட்டாயம் தரும். இடத்துல ராகு, ராகுக்கும் என்ஐட்டுக்கும் கரெக்டா வந்துடும். 8ஆம் இடம் வந்து பாதிப்புகளை வராது. ராகு 8ல் இருக்கும்போது என்ஐட்டுக்கும் ஒரு நல்ல பலனை தருகிறார் அப்படின்னு மாதிரி இருக்கும்போது இந்த 3 கிரகங்களும் சந்திரனுக்கு மறைவில் இருந்தாலும் பரவாயில்லை என்று நீங்க எடுத்துக்கணும். சந்திரனுக்கு மறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, இன்னைக்கு எனக்கு நல்ல பலனை கிடைக்கும். உறுதியா சொல்லாம சொல்லக்கூடாதா? அருமையான பலன்களா என்ன பண்ணிக்கலாம்? கோச்சார கிரகங்களை வச்சு தாராளா இன்னைக்கு என்ன பண்ணிக்கலாம்? உங்களால் பதில் சொல்ல முடியும். ரைட்டா? மேக்சிமம் மொத்த மதிப்பெண் அப்படின்றது ஒரு 337 மதிப்பெண். இன்னைக்கு கோச்சாரத்தை வச்சுட்டு பலன் சொல்லி பார்த்துக்கலாம், முடிச்சிடலாம். ரைட்டுங்களா? இந்த கோச்சாரங்களை வச்சு இந்த அளவுக்கு நீங்க பலன் பார்க்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? பலன் பார்த்து முடிச்சிடலாம், தப்பு கிடையாது. இது ஒண்ணு. மொத்த கிரகங்கள் மொத்த பரல்கள் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது 337. இந்த 337 பரல்களை 12 ராசிகளுக்காக பிரிக்கும் போது ஆவரேஜா என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 28. ஆவரேஜா பார்த்தா 28. அப்போ ஒரு 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 ஜாதகத்துல அஷ்டவர்க்க பரல் போடும் போது 28 பரல்களுக்கு மேல எந்தெந்த இடங்கள் எல்லாம் வந்திருக்குதோ
அந்த இடங்களில் பூராமே நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்தந்த இடங்களில் நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்க கட்டம் உங்களுக்கு அழகா தெரியும். உங்க கட்டம் உங்களுக்கு அழகா தெரியும். அஷ்டவர்க்கத்துல நீங்க போட்டு பாருங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அஷ்டவர்க்கத்துல போடும்போது உங்களுக்கு தாராளமாக என்ன இருக்கும், அருமையா தெரியும். இந்தந்த இடங்கள்ல இந்தந்த பரல் இருக்குது, இந்தந்த ராசிகள்ல எனக்கு இந்தந்த பரல் இருக்குது, எந்தெந்த இடங்கள்லாம் 30க்கு மேல பரல் இருக்குதோ அந்த இடங்கள் பூராமே என்ன இருக்கும், செமையா இருக்கும். செமையா இருக்கும், ரைட்டு. இதை எப்படி கால்குலேஷன் பண்றது? மாதங்களாக உருவெடுக்கலாம், அப்படி இல்லைன்னா மணிக்கணக்காகவும் உருவெடுக்கலாம். சரி, மாதங்களை எப்படி உருவாக்குறது, எப்படி உருவெடுக்கிறது? மேஷம் என்பது சித்திரையாக கொள்ளுங்கள். மேஷம் என்பதை நீங்க சித்திரையா போடுங்க. ரிஷபம் என்பதை வைகாசி மாசமாக போடுங்க. மிதுனம் மாடி கடகம், மிதுனம் மாணி, கடகம் ஆடி, ஆவணி சிம்மம், ரைட்டா, புரட்டாசி கன்னி, ஐப்பசி துலாம், கார்த்திகை விருச்சிகம், மார்கழி தனுசு, தை மாசம் அப்படின்றது மகரம், மாசி கும்பம், பங்குனி மீனம். மாச கணக்கு போட்டாச்சா? இந்தந்த மாதங்களில் இந்த கோச்சார கணக்கு எடுத்தோம் இல்லையா, சந்திரனுக்கு 3, 6, 10, 11 இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்ற மாதிரி எடுத்தோம்ல. சூரியன் சந்திரனுக்கு 3, 6, 10, 11 இருக்கக்கூடிய காலங்கள் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நீங்க தியான சந்திரனை தூக்கி போட்டு பாருங்க. சூரியன் 3ஆம் மாதம் அப்படின்னும் போது எதை சொல்லுவோம், ஆணி. 6ஆம் மாசம் அப்படின்றத எதை சொல்லுவோம், புரட்டாசி. 10வது மாசம் அப்படின்றது தை, 11 மாசி. சூரியன் இந்த இடங்களில் வரும்போது அவர் நல்ல பலனையே தருகிறார். மாச கணக்கு போடும்போது எனக்கு 4 மாசம் சூப்பரா இருக்கும்னு சொல்லிடலாம். இத திருமண பொருத்தத்துக்கு அப்படி கொண்டு வரும். ஒரு சின்ன ஆராய்ச்சி தான், ஆனா ஆராய்ச்சி சக்சஸ்ஃபுல்லா ஆச்சு. எப்படி எடுத்துச்சுன்னா, உங்களுடைய திருமண மாதங்களை பாருங்கள். உங்களுடைய திருமண மாதங்களை பாருங்கள். திருமணம் எந்த மாசம் ஆயிடுச்சு அப்படின்னு பாருங்க. சந்திரனுக்கு சூரியன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நீங்க வேற எதையுமே எடுக்க வேண்டாம், சூரியனை மட்டும் கொள்ளுங்கள். சந்திரனுக்கு கோச்சார கிரகங்களுக்கு நீங்க பார்த்துட்டோம். இப்போ சூரியன் நின்ற இடத்துல இருந்து கணக்கில் எடுங்க. சூரியன் நின்ற இடத்துல இருந்து கணக்கெடுக்கும் போது 3, 6, 10, 11 இந்த இடங்களில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு திருமணம் ஆயிருக்கும். இதுல ஒன்னையும் சேர்த்துக்கிடுங்க, சூரியன் நின்ற இடத்தையும் நீங்க சேர்த்துக்கிடுங்க. எத்தனை பேருக்கு கரெக்டா வருது? தாராளம் என்ன பண்ணிக்கலாம், கிளாப்ஸ் எவ்வளவு விழுது அப்படின்ற பார்த்துக்கிட்டே நான் என்ன பண்ணிடுவேன், ஒரு டிசிஷன் எடுத்துருவேன், சரியா இருக்குதா இல்லையான்றது. உங்களுடைய சூரியன் நின்ற மாதங்கள் எது அப்படின்றத எனக்கு கணக்குல எடுங்க. சூரியன் நின்ற மாதம் எது அப்படின்னு கணக்குல எடுத்துக்கிடுங்க. அதுல இருந்து 3, 6, 10, 11 இந்த இடங்களில் இதே சூரியன் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு திருமணம் ஆயிருக்கலாம். இதுல ஒன்னையும் நீங்க சேர்த்துக்கிடுங்க இடம் மாதிரி சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேருக்கு சரியா வந்திருக்குது? கிளாப்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 கிளாப்ஸ் தான் வந்திருக்கு. 4 பேருக்கு சரியா வந்திருக்குது. 5, 6, 7, 8 சரியாவே வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன கேவி சார், சரியா இருக்கா இது? குமரன் சார் மியூட் எடுத்துட்டே பேசுங்க. எனக்கு சரியா வருது சார். ரைட் சார். சிம்ம ராசி, ஆவணியில தான் கல்யாணம் நடந்துச்சு. சூரியன் எந்த இடத்துல இருந்தார்? எஸ் சார், எஸ் சார். ரைட்டா? ரைட். இந்த இந்த ஒரு
எக்ஸப்டேஷன் ஒன்னு ரெண்டு வரலாங்க, நான் தப்புன்னு சொல்லல. ஆனாலும் இந்த ரூல் வந்து என்ன பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது எனக்கு, அதுக்காக சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. ரைட்டுங்களா? அடுத்தல எல்லாருமே மியூட் போட்டு விடுங்க, அடுத்தல ஆரம்பிப்போம். ரைட்டா? இது திருமண காலங்களுக்காக நம்ம சொல்லப்பட்ட ஒரு விதியாவே இருந்தாலும் ஜனனச்சந்திரனுக்கும் இதே மாதிரி நீங்க கணக்கு போட்டு பாருங்க, அதுலயும் கரெக்டாவே வரும். அதுலயும் கரெக்டாவே வரும். எந்த மாதத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த மாதத்துல கரெக்டாவே வரும், தப்பு கிடையாது. அடுத்தது எந்த ஒரு ராசியும் சரி, லக்கணமாக இருந்தாலும் சரி, ராசி லக்கணங்களில் அதுக்கு கேந்திர கோணங்களில் அதிகமான பரல்கள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டதே கிடையாது. அவங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறதே கிடையாது. கேந்திர கோணங்களில் லக்கணமும் ராசிகளும் நீங்க சென்னை கணக்குல இருக்கு. யாரெல்லாம் என்ன பண்ணி இருக்கிறீங்க, 28 பரல்களுக்கு மேல் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள்லாம் வாழ்க்கையில கஷ்டப்படுறதே கிடையாது. ஆவரேஜா என்ன இருக்குது, எல்லாத்துக்குமே 25, 26, 27 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சார் போயிட்டு இருக்கு எல்லா கட்டத்திலுமே. அவர்களும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே அனுபவிக்கிறார்கள். கஷ்டம்ன்றது தலைக்கு வந்தது தலைப்பையோட போனது அப்படின்ற மாதிரி ஒரு கதையில அவங்க போடி. இது மொத்த பரல்களாவே நீங்க போட்டு பாருங்க, 337 பரல்களுக்கு மட்டும்தான் இந்த கான்செப்ட் கொடுத்துருக்குறாங்க. கான்செப்ட் கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணிக்கிட்டு தாராளம் பயன்படுத்துங்க. கேந்திர கோணங்களில் அதிகமான பரல்கள், அதாவது 28க்கு மேல போயிட்டோம் இருந்தது அப்படின்றதுனாலே உன் வாழ்க்கை மகிழ்ச்சியை அனுபவிக்கிறதுக்காக பிறந்தவன் இல்லைன்னு சொல்ல முடியாது யாரும். இந்த தன்மைய நம்ம என்ன பண்ணி இருக்கிறோம்னா அத்தனை வீடுகள்லயுமே நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு ராசியிலுமே என்ன பண்ணிக்கலாம், சர்வாஷ்டம பொருள் அப்படின்ற மாதிரி போட்டு டோட்டலா போட்டு வச்சிருப்பாங்க. டோட்டலா போட்டு வைக்கும் போது அந்தந்த இடங்களுக்கு உண்டான பரல்களாக நீங்க பாருங்க. 1 to இன்னொன்னு கம்பேரிசன் தான் இங்க பண்றோம், வேற எதுவுமே கிடையாது. 1 to 1 கம்பேரிசன் பண்றது மட்டும்தான் இங்க வேலை. இந்த கம்பேரிசன் பண்றதுனாலேயே என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம எப்படி இருக்கிறோம், என்ன விவரத்துல இருக்கிறோம் அப்படின்றத உங்களால என்ன பண்ண முடியும், தெளிவாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். கம்பேரிசன் டு லக்னம், லக்கணத்துல அதிக பரல்கள் இருக்கிறது. ஆயுசு அப்படின்றது 8ஆம் இடம், 8ஆம் இடத்துல குறைந்த பரல் இருக்குதுன்னா ஆயுசு கெட்டி சார், அவனுக்கு ஆயுசு கெட்டி. சரி, ஈவன் பேலன்ஸ்ல இருக்கு சார், ஒரு பரல் தான் முன்ன பின்னா கிடக்குது, மத்தியம ஆயுளாக குறிக்கலாம். மத்தியம ஆயுளாக குறிக்கலாம். இந்த இடத்துல லக்கண பரல் என்பது குறைந்து 8ஆம் இடத்து பரல் அதிகம் போது ஆயுசை பத்தி நீங்க இந்த இடத்துல கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் வம்புகளும் வழக்குகளும் உங்களை தேடியே வந்து கொண்டு இருக்கும். இதுதான் மேட்ரு. கம்பேரிசன் டு லக்னம் அண்ட் 8ஆம் இடம். 2ஆம் இடம் என்பது வருமானம். லக்கண பரல் அதிகமாக இருந்து 2ஆம் இட பரல் குறைஞ்சிருச்சுன்னா அவன் குடும்பம் என்பது கொஞ்சம் டவுன்வர்ட்ஸ் ஆகும். இவன் மட்டும் சுயநலவாதியாக மாறுகிறார்கள். குடும்பத்தை பத்தி அவன் நினைக்கிறது இல்லை. ஆனா இதே இது 2ஆம் இடத்துல அதிக பரல் இருந்து லக்கண பரல் என்பது குறைஞ்சதுன்னா வருமானம் அத்தனையும் குடும்பத்துக்காகவே செலவழிக்கிறான் அப்படின்ற மாதிரி அர்த்தமாயிரும். குடும்பத்துக்காகவே செலவழிக்கிறான். லக்கண பரல் அந்த அப்படியே என்ன பண்ணிக்கிறோம், 1, 2, 3, 4, 5 அப்படின்ட்டு வரிசையா போட்டு பாருங்க. அஷ்டவர்க்கத்துல ஒரு சிறப்பான ஒரு பலன் என்ன அப்படின்னாச்சுன்னா, அத்தனை கிரகங்களும் 11ஆம் இடத்துக்கு பரல்கள் தரும், ராகுவை தவிர. அத்தனை கிரகங்களும் 11ஆம் இடத்திற்கு பரல்கள் தரும். அப்ப எந்த கிரகத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் 11ஆம் இடம் என்பது சிறப்பாகவே அமைகிறது. இந்த இடத்துல சரத்துக்கு பாதகாதிபதி 11 அப்படின்லாம் பேசக்கூடாது. பாதகத்தை செஞ்சாலும் அதுல ஒரு பலனும் உண்டு, அதுதான் மேட்ரு. ஒரு பாதகத்தை செஞ்சாலும் அதில் பலனும் உண்டு என்பதுதான் இதுல விதி. 11ஆம் இடத்துக்கு அத்தனை கிரகங்களும் பரல்கள் தருகிறது. அத்தனை கிரகங்களும் ஈவன் லக்கணமாக இருக்கட்டும்,
கேது முதற்கொண்டு 11ஆம் இடத்துக்கு பலன் தரலாம் சார். அப்போ ராகு மட்டும் ஏன் சார் தரல? அந்த இடத்துலதான் ராகு 11ல் இருக்கும்போது புத்திர தோஷத்தை தருகிறாருன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம மென்ஷன் பண்றோம். நம்ம யாரோ 2 பேரும் கை தூக்குறாங்க, அருணும் கேவி குமரன் அண்ணாவும். எதுக்கு சுக்கிரன் 11 வரல? சுக்கிரன் 11 வரல, ரைட், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆசைகள் என்பது கட்டிய மனைவியிடம் தான் இருக்க வேண்டுமே தவிர மாற்ற நடத்தில் இருக்கக்கூடாது. இதான் சார் என்ன ஆயிட்டு இருக்குது சுக்கிரன் கொடுக்கக்கூடிய தத்துவம். அடுத்த பொண்ணு மேல உங்களுக்கு என்ன சார் ஆசை? சுக்கிரன் என்பது கலத்தரத்தை மட்டும் குறிக்கக்கூடியது. அதனால உங்க ஆசைகளையும் கோபங்களையும் தாபங்களையும் எல்லாம் மனைவியோடு மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள், வேற இடத்துல வேண்டாம். ஆசை என்பது அத்தனை கிரகத்தையும் சொல்லக்கூடியது. இங்க சுக்கிரன் என்பது அவருக்கு மட்டும் தரல நினைச்சுனா ஆசைகளை நீங்க எப்ப வேணாலும் தீர்த்துக்கலாம். அதுக்கு 12ஆம் இடத்துல உச்சமாகிறார் சார். 12ஆம் இடத்துக்கு என்ன பண்றாரு, பரல் தாராரு. இதுதான் மேட்ரு, சிம்பிளான மேட்ரு. இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க. இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்ல வேண்டியது, கோச்சார கிரகங்களுக்கு மட்டுமே அந்த பலன் சொல்லப்பட்டது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நீங்க சுக்கிரனோட அஷ்டவர்க்கத்துல சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பலனை பார்க்கும்போது 11ஆம் இடத்துல அவர் நல்ல பலன் தருவார். அதை நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாச்சுன்னா, வண்டி வாகனங்கள், சொகுசு பேருந்துகள், அந்த மாதிரி லக்ஸரி வாழ்க்கைக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கணும். கட்டிய மனைவி அப்படின்றத அந்த இடத்துல தூக்கக்கூடாது. கட்டிய மனைவி தவிர அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். ரைட்டுங்களா? நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிற டாபிக் நம்ம கொடுத்திருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே கோச்சார கிரகங்களுக்கு மட்டுமே. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து கோச்சார ராகு எங்க இருக்காரு, கோச்சாரத்துல சூரியன் எங்க இருக்காரு, இந்தந்த இடங்கள்ல இருந்தால் நல்ல பலன் தருவார் அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருக்கோம். இதுல 11ஆம் இடத்துக்கு வரல அப்படின்னு சொன்னாலும் இதுக்கு ஒரு காரணம் இது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. ரைட்டுங்களா? அதனால என்ன பண்ணிடுங்க, திருப்தியா வாழுங்க, தப்பு கிடையாது. ஆசையை கொஞ்சம் குறைச்சுக்கிடுங்க. அடுத்தல இந்த தன்மையெல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, எந்தெந்த கிரகங்களின் நஷ்டவர்க்கத்தில் சந்திரன் என்ற இடத்துக்கு இந்த இடங்கள்ல வரும்போது பூரா நல்ல பலனை தருகிறார் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ஒவ்வொரு கிரக காரகத்துவத்தையும் நீங்க கணக்குல வச்சு என்ன பண்ணிக்கிடுங்க, எந்த காரகத்துவம் நமக்கு யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா நீங்க முடிவு பண்ணிக்கிடுங்க. ரைட்டுங்களா? இது இவ்வளவும் என்ன ஆயிடுச்சு, பொது பலனாவே சொல்லிட்டு போயாச்சு. இன்னைக்கு கோச்சார கிரகங்களுக்கு வச்சு நம்ம என்ன பண்றோம். ஆனா ஒரு இண்டிவிஜுவல் ஜாதகத்துல, ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துல நம்ம இன்னைக்கு எப்படி பலன் பார்க்க போறோம் அப்படின்றது ஒரு கேள்வியாவே வரும். டைம் இருக்குல்ல, இன்னும் இருக்குங்க. அண்ணாச்சி நீங்க பேசுங்க அண்ணாச்சி, நீங்க எவ்வளவு பேசினாலும் கேட்கறேன் அண்ணாச்சி, நீங்க பேசுங்க. ஆமாங்க, நீங்க பார்த்து டைம் முடிக்கிறதா நம்ம நீங்க சொல்றது சூப்பரா இருக்குங்க. சரி, ஒரு இண்டிவிஜுவல் ஜாதகத்தை நம்ம இப்போ கையில் எடுப்போம். ரைட்டா? இண்டிவிஜுவல் ஜாதகம் அப்படின்றது இன்னைய சூழ்நிலையில நம்ம நண்பர் ஒருத்தரோட ஜாதகம் என் கையில கிடைச்சது. அவரோட ஜாதகம் என்ன படிக்கிறான்னா அங்க மென்ஷன் பண்றேன், நோட் பண்ணணும்னா நோட் பண்ணிக்கிடுங்க. டேட் ஆஃப் பர்த் 14/4/1987. 14/4/1987. திருநெல்வேலியில பிறந்தவர். காலையில 7:20 பிறந்திருக்கிறார். காலையில 7:20 பிறந்திருக்கிறார். அவரோட ஜாதகம் என்ன படிக்கிற ஒரு சின்ன கட்டம் கட்டிக்கிடுங்க. லக்கணம் மேஷ லக்கணம், ரிஷபத்தில் செவ்வாய், கடகத்தில் மாந்தி, கன்னியில் சந்திரனும் கேதுவும், விருச்சகத்தில் சனி, கும்பத்தில் சுக்கிரன், மீனத்தில் சூரியன், புதன், குரு, ராகு,
சூரியன், புதன், குரு, ராகு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரைட்டா? நவாம்சம் அப்படின்ற மாதிரி தனியா போட்டு எழுதுக்கணும்னால எழுதிக்கிடுங்க. கன்னியில நவாம்சம், சந்திரனும் புதனும் கன்னியில, கன்னி லக்கணம், சந்திரன் புதன் கன்னியில, விருச்சகத்தில் குரு, தனுசில் ராகுவும் மாந்தியும், மீனத்தில் சூரியனும் சனியும், மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதனத்தில் கேது. இது அவரோட ஜாதக அமைப்பு. அவரோட ஜாதக அமைப்பு. சர்வாஷ்டகம் போடணும் அப்படின்னாச்சுன்னா தனியா ஒரு கட்டம் கட்டி போடணும். சர்வாஷ்டகம் அப்படின்னு போடும்போது மேஷத்தில் 21 வரல், மேஷத்தில் 21, ரிஷபத்தில் 25, மிதுனத்தில் 28, கடகத்தில் 34, சிம்மத்தில் 26, கன்னியில 27, துலாத்தில் 23, விருச்சிகத்தில் 27, தனுசில் 30, மகரத்தில் 40, கும்பத்தில் 33, மீனத்தில் 25. இதுதான் அவரோட ஜாதக அமைப்பு. சார், இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பலன் எப்படி சொல்றது அப்படின்றத பார்க்கணும். இதுக்கு பேர் சர்வாஷ்டகம்னு பேரு. இந்த சர்வாஷ்டகத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பலன் எப்படி எடுக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, ஒவ்வொன்றையும் மாதங்களாக நீங்க கணக்கெடுத்துக்கிடுங்க, தப்பு கிடையாது. திசைகளாகவும் கணக்குல எடுக்கும் போது மேஷம், சிம்மம், தனுசு கிழக்கு திசையை குறிக்கக்கூடியது. மேஷம், சிம்மம், தனுசு. அடுத்த ரிஷபம், கன்னி, மகரம் தெற்கு திசையை குறிக்கக்கூடியது. மிதுனம், துலாம், கும்பம் மேற்கு திசையை குறிக்கக்கூடியது. மிச்சம் இருக்கிறது பூரா வடக்கு திசையை குறிக்கக்கூடியது. இது திசைகளாகவும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய மொத்த பரல்களையும் கூட்டும் போது, உதாரணத்துக்கு இவர் மேஷத்துல பிறந்திருக்கிறாரு, நெருப்பு ராசி கிழக்கு திசையில இருக்குது. இப்போ 20, சிம்மத்துல 26, அடுத்துல தனுசுல 30, டோட்டல் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா 6, 76 வரும். 20, 26, 30. அடுத்தல 24, அடுத்த திசை 27, 40. அப்போ 7 நாள் 11, 91 தெற்கு திசைக்கு வரும். அடுத்தல 28, 23, 33, 3 3 6, 14, 84 மேற்கு திசை. அடுத்தல 34, 27, 25, 6, 86. இப்ப பாருங்க, 76, 91, 84, 86 இந்த 4 திசைகளில் எதில் அதிக பலன்கள் வருகிறதோ அந்த திசையே அவருக்கு யோகமான திசையாகும். இப்போ தெற்கு திசையில தான் இவர் என்ன யோகத்தையே பார்க்கிறார். தெற்கு என்பதை இவருக்கு அதிர்ஷ்டமான திசையாக கருதப்படுகிறது. இந்த மாதிரி ஒண்ணுக்கு நீங்க என்ன பண்ணிக்கிடுங்க, தாராளம் கூட்டி பாருங்க, தப்பு கிடையாது. திசையை நம்ம கணக்குல எடுத்தாச்சு. பரல்களை பூரா நீங்க பாக்குறீங்க, எந்தெந்த மாதங்களில் அவருக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பாக்குறோம். எந்தெந்த மாதங்களில் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பாக்குறோம். பார்க்கும்போது ஆடி மாசம் இவருக்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா அதுல 34 பரல். அதுக்கு அடுத்தால பாத்தீங்க என்னச்சுன்னா மார்கழி மாசம் நல்லா இருக்கும்.
அடுத்தல தை மாசம் நல்லா இருக்கும், மாசி மாசமும் நல்லா இருக்கும். அப்ப 4 மாதங்கள் இவருக்கு அருமையான பலன்களாக இருக்கிறது. கட்டாயம் இவர் கோயில் பூசாரியா தான் இருப்பார். ஏன்னா ஆடி, மார்கழி, தை எல்லாம் கோயில் கூட காலங்களாவே வருது. அவர் கோயில் கூட காலங்களாவே வருது. அதனால இவர் அதிகபட்சமாக என்ன பண்ணுவார், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேற ஒண்ணு ரைட்டா? இந்தந்த மாதங்கள் அவருக்கு சிறப்பான மாதம். உங்க ஜாதகத்தை எடுத்து வைங்க, அஷ்டவர்க்கத்தை பாருங்க, எந்தெந்த மாதங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்க கணக்குல தப்பு கிடையாது. ரைட்டா? மாதங்களை கணக்கெடுத்தாச்சு. நேரங்கள், இந்த நேரம் எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. இந்த நேரம் எனக்கு நல்லா இருக்குமா, இப்ப டைம் என்ன அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா 9:49 9:49 கணக்குல எடுத்து பாருங்க. மேஷம் என்பது காலையில சூரிய உதயத்துல இருந்து 1 மணி நேரத்தை கணக்குல எடுத்து வரணும். இன்னைய சூரிய உதயம் 6:20 அப்படின்னாச்சுன்னா 6:20 டு 7:20 மேஷம், 7:20 டு 8:20 ரிஷபம். சாயந்தரம் கரெக்டா 6:20 வந்து என்ன ஆயிட்டு இருக்கும், வீணை வந்து முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தால என்ன பண்ணிக்கிறீங்க, நைட் நேரம் பொழுதுக்கு 7:20 மேஷம், 8:20 ரிஷபம். ரைட்டா? 9:20 கரெக்டா என்ன இருக்கும், மிதுனம். 9:20க்கு மேல விழுது கடகம். 34 அவருக்கு யோகமான நேரமா? எப்பேற்பட்ட பாடத்தை கேட்டுட்டு இருக்கிறது, சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இந்த நேரம் எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இந்த 1 மணி நேரம் கணக்குல வச்சு எனக்கு எந்த இடத்துல அதிக பரல்கள் இருக்கிறதோ அந்த இடத்துல வந்து எனக்கு என்ன இருக்குது, அந்த டைம் நீங்க குறிச்சு வச்சுக்கிடுங்க. அந்த நேரம் உங்களுக்கு யோகமான நேரமா தான் இருக்கும். எங்கேயாவது கையெழுத்து போடணுமா பத்திரத்துல, ஒரு நல்ல நேரத்தை நீங்க சூசன் பண்ணுங்க. நல்ல நேரத்தை சூசன் பண்ணுவது, இந்த மாதிரியான தன்மைகளை நீங்க சூசன் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். யார்கிட்ட இருந்தா அது கொஞ்சம் பெரிய பணமா வர வேண்டியது இருக்குதா, நீங்க போய் கேட்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறீங்களா? நீங்க இந்த மாதிரி என்ன பண்ணிடுங்க, சூரிய உதயத்துல இருந்த கணக்கு இடத்துல எந்த இடத்துல அதிக பரல்கள் இருக்கிறதோ அந்த நேரத்துல போய் அவர்கிட்ட கேளுங்க, கட்டாயம் உங்க கையில கிடைச்சிடும். கட்டாயம் கிடைக்கும். அஷ்டவர்க்கம் எதுக்கு யூஸ் ஆகுங்க, எந்த இடத்துல அதிகமான பரல் இருக்கிறதோ அந்த ராசியோ லக்கணமோ ஒரு பொண்ணுக்கு கிடைச்ச அந்த பொண்ணை நீங்க தாலி கட்டுங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். சார் இது 8ல வருது 6ல வருது தேவையில்ல சார். காரணம் என்னச்சுன்னா உங்களுடைய தன்மைகள் என்பது ஏற்கனவே விதிக்கப்பட்ட விதியாக மாறுகிறது. அஷ்டவர்க்கத்துல எல்லா கிரகங்களின் பங்களிப்பும் அங்கு வருது. குறிப்பிட்ட ஒரு கிரகங்கள் 2 கிரகங்களோட பங்களிப்பு மட்டும் இல்ல, அனைத்து கிரகங்களின் பங்களிப்புகளும் என்ன ஆயிட்டு இருக்குது, அந்த பரல்களில் ஒளிந்துள்ள எதில் அதிக பரல் இருக்கிறதோ அந்த ராசியோ லக்கணமாகவோ வரக்கூடிய பெண்ணை நீங்கள் திருமணம் செய்வது சிறப்பாகவே இருக்கும். அடிச்சு சொல்லலாம் சார். அதனால என்ன பண்ணிக்கிடுங்க, இந்த கைடன்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிடுங்க, தப்பு கிடையாது. எனக்கு என்னைக்கு சார் கல்யாணம் ஆகும், அதுக்கு ஒரு சிம்பிள் கால்குலேஷன் இருக்குது. சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து நீங்க கணக்குல இருந்து பின்னர்சத்துக்கு போயிருங்க. பின்னர்சத்துக்கு போயிருங்க. சுக்கிரன் நின்ற இடத்துல இருந்து 2ஆம் இடம் குடும்பம்னு வரக்கூடிய இடம் வரைக்கும் இருக்கிற பரல பூரம் கூட்டுங்க. அந்த வயசுக்கு மேல உங்களுக்கு கல்யாண காலம் வந்தாச்சுன்னு அர்த்தம். அந்த இடத்துக்கு மேல உங்களுக்கு கல்யாண காலம். எனக்கு எப்போ குழந்தை பிறக்கும், தாராளம் பார்க்கலாம். எப்படி, குரு நின்ற இடத்துல இருந்து 5ஆம் இடம் வரைக்கும் எந்தெந்த இடத்துல எல்லாம் என்ன இருக்கிற பரல பூரா பின்னர்சத்துல கூட்டுங்க. கூட்டி வந்த இடத்துல இருந்து அழகா என்ன வச்சுக்கும், எத்தனை வயதோ அத்தனை வயதை காமிக்கும். இடத்துல வேணுமா, தொழிலுக்கு வேணுமா, எனக்கு எந்த தொழில் செலக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்களா, எந்த மாதத்துல நான் தொடங்கலாம்னு கேக்குறீங்களா, மாத கணக்குக்கு என்ன பண்ணி எடுங்க, மேச சும்மா சித்திரைய பூரா கணக்குல எடுங்க, தப்பு கிடையாது. சித்திரை டு பங்குனி மாசம் வரைக்கும் எந்த இடத்துல அதிக பரல் இருக்கிறதோ அந்த மாதங்கள் உங்களுக்கு நல்ல மாதங்களாகவே இருக்கும். தாராளம் ஆரம்பிங்க.
ஆடி மாசத்துல புதுசா கற்பகம் ஜோதிட நிலையம்னு ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு ஜாதகத்தை பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கட்டாயம் அந்த எதுல கடகத்தில் அதிக பரல்கள் அவருக்கு இருந்தே தீரும். 30க்கு மேல கட்டாயம் இருக்கு சார். ஆடி பெருக்கன்னைக்கு தானப்பா கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருந்தாங்களோ அவங்க ஜாதகத்தை விடுங்க. ஆடி பெருக்கன்னைக்கு யார் ஜோதிடம் நிலையம் தொடங்குதாங்களோ அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. கடகத்தில் அதிகமான பரல் கட்டாயம் இருக்கும். அவர் தொழில் தொடங்குறதுக்கு அதை வச்சுதான் என்ன பண்ணிருப்பாரு, முடிவு எடுத்துப்பாருன்னு சொல்லாமே. அருமையான ரிசல்ட் இங்க கிடைக்கும். ரைட்டா? இதே மாதிரி சனி நின்ற இடத்துல இருந்து கணக்குல எடுங்க. சனி இந்த உதாரண ஜாதகத்துல பாத்தீங்கன்னா எங்க இருக்காரு, விருச்சகத்துல இருக்கிறாரு. அதுக்கு 10ஆம் இடம் வரைக்கும் உண்டான பின்னாசத்துல எத்தனை கிரகம் இருக்கோ அத்தனை கிரகத்தையும் பாருங்க. அந்த வயதுக்கு மேல அவர் தொழிலில் சிறப்பாகவே இருப்பார். சொல்லிட்டு அழகா போலாம். தொழில் அவருக்கு சிறப்பாகவே இருக்கும். சார் எனக்கு 7.5 சனி எல்லாம் பாதிக்குமா? எந்த இடத்தில் சந்திரன் நிற்கிறதோ அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் சந்திரன் நிக்கிற இடத்துலயும் 30க்கு மேல பரல் இருந்துச்சு என்னதுன்னா அவரை அஷ்டம சனி எதுவுமே பாதிக்காது. அடிச்சுடுங்க. 30க்கு மேல அதிகமான பரல் இருக்கும்போது அவருக்கு 7.5 சனி என்பது தொந்தரவே தராது சார். அடிச்சு சொல்றாங்க. ரைட் சார். எனக்கு இந்த ஜாதகத்துக்கு என்ன பண்ணிக்கிறோம், லக்கணத்துல எனக்கு 21 பரல் தான் இருக்குது. 7ஆம் இடத்துல 23 பரல் இருக்குது. இந்த இடத்துல நீங்க கம்பேரிசன் பண்ணுங்க. லக்கண பரல் என்பது குறைவாக இருக்கும் பட்சத்தில் 7ஆம் இடத்து பரல் அதிகமாக இருக்கும்போது இவரு பொண்டாட்டிட்ட சரண்டர். லக்கண பரல் அதிகமாக இருந்து 7ஆம் இடத்து பரல் வந்து கம்மியா இருந்ததுன்னா பொண்டாட்டி இவர்கிட்ட சரண்டர். கம்பேரிசன் பண்ணி பாருங்க. கம்பேரிசன் பண்ணி உங்களுடைய பரல்களையும் 7ஆம் இடத்து பரல்களையும் கம்பேரிசன் பண்ணி பாருங்க. சரி, எனக்கு இந்த கல்யாணமே ஆகல சார், எனக்கு எப்படி சார் இருக்கும்? லக்கண பரல் அதிகமாக இருந்து 7ஆம் இடத்து பரல் கம்மியாக இருக்கும்போது வளர்ந்து வரக்கூடிய இடத்துல இருந்து நீங்க கல்யாணம் பண்ணாதீங்க. ஏழ்மையான குடும்பத்துல இருந்து கல்யாணம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. நீங்க அவங்கள்ட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காதீங்க, நல்லா இருக்கும். லக்கண பரல் அதிகமாக இருந்து 7ஆம் இடத்து பரல் கம்மியா இருக்கும்போது ஏழ்மையான குடும்பத்துல இருந்து கல்யாணம் பண்ணுங்க. நீங்க கைடன்ஸ் கொடுங்க சார், தப்பு கிடையாது. சரி, லக்கண பரல் கம்மியா இருந்து 7ஆம் இடத்து பரல் அதிகமா இருக்கும்போது வசதி வாய்ப்பான இடத்துல உங்களே கூட்டு போவாங்க சார். நீங்க ஏன் கவலை போடுறீங்க? பொண்ணு நல்ல சொத்து சுகத்தோட தான் வருவா. உங்களை விட ஸ்டாண்டர்டான இடமா இருக்கும், நீங்க முடிவு பண்ணிக்கலாம். வரவு செலவு எப்படி சார் இருக்கும்? என் குடும்பத்துல 12ஆம் இடம் என்பது விரயம், 2ஆம் இடம் என்பது வருமானம். 2ஆம் இடத்தை காட்டிலும் 12ஆம் இடத்தில் உள்ள பரல் அதிகமாக இருந்தால் செலவு அதிகம், வருமானம் குறைவு. 2ஆம் இடத்தில் அதிக பரலும் 12ஆம் இடத்தில் குறைவான பரலும் இருக்கும் போது இங்க என்ன இருக்கும்? வருமானம் அதிகம், சிக்கனமா கஞ்சம்னு பேர் எடுத்துருவோம். உதாரணத்துக்கு இந்த உதாரண ஜாதகத்தை பாருங்க. வருமானம் என்பது குறைவான பரல் 24, செலவு என்றது அதிகம். அப்போ வருமானத்தை மீறிய செலவுகள் இவருக்கு இருந்து கொண்டே இருக்கும். சொன்னமா சொல்லக்கூடாதா சார்? என்னால மிச்சம் பிடிக்க முடியல, கட்டாயம் இவர் சொல்லுவார், கட்டாயமாக சொல்லுவார். சரி, 2ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துக்கும் உண்டா நம்ம பரல வந்து கம்பேரிசன் பண்ணுவோம். என்னுடைய வருமானத்தில் லாபம் ஏதாவது இருக்குமா? ஆம், இருக்கும். ஏன்னா 24 பரல் குடும்பத்துக்காகவும் 33 பரல் லாபத்துக்காகவும் நண்பர்களுக்காக வாரி இறக்கக்கூடிய ஆட்களாக இவர் மாறுகிறார். ஒரு கஸ்டமர் வந்து என்ன பண்ணிட்டாரு, கண்ணீர் வடிச்சிட்டாரு அப்படின்னாச்சுன்னா இவர் கையில இருக்கிறத தூக்கி கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள நாளைக்கு பாத்துக்கலாம் சொல்லிட்டு வந்துருவாரு. நண்பர்களை குறிக்கக்கூடியது 11ஆம் இடம், லாபங்களை குறிக்கக்கூடியதும் 11ஆம் இடம். அப்போ 10ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் நீங்க கம்பேரிசன் பண்ணி பாருங்க. உடல் உழைப்பு என்பது அதிகம், லாபம் என்பது குறைவு. ஏன்னா 10ஆம் இடத்துல 40 வரலு, 11ஆம் இடத்துல 33 வரலு. வேறு சிந்தி பாடுபட்டு இருப்பார் சார், நல்ல உழைப்பாளி அப்படின்னு சொல்லலாம் இவரை.
நல்ல உழைப்பாளின்னு சொல்லலாம். ஆனால் குடும்பத்துக்கு அவர் கொண்டு போற காசு குறையதான் இருக்கும். உண்டா இல்லையா அப்படின்றத அவங்கவங்க அவங்கவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க எப்படி இருக்குது அப்படின்றத. 100% கரெக்டா வரும். 100% கரெக்டா வரும். அருமையா சொல்லலாம் அஷ்டவர்க்கத்தை பத்தி. லக்கணமும் 3ஆம் இடமும் முயற்சிகள் எடுப்பாரா எடுக்க மாட்டாரா தெரியும். லக்கண பரல் அதிகமாக இருந்து 3ஆம் இடத்து பரல் இருந்து கம்மியா இருந்ததுன்னா இவங்க சோம்பேறி சார், அடுத்தவன் தான் இவனுக்கு குத்தி விடணும். ஆனா 3ஆம் இடத்து பரல் அதிகமாக இருந்த லக்கண பரல் கம்மியா இருக்கும்போது இவர் எடுக்கும் முயற்சிகள் அத்தனையுமே வீண் போகாது. அதிகமாக முயற்சி எடுக்கக்கூடியவராக மாறுகிறார். 4ஆம் இடத்தில் அதிக பரல் இருந்த லக்கண பரல் என்பது குறைவாக இருக்கும்போது அம்மாவோட ஆதரவு உண்டு. சொத்து சுகம் இவர் சம்பாத்தியம் பண்ணி கெட்டுவார் சார். லக்கண பரல் அதிகமா இருந்த 4ஆம் இடத்து பரல் கம்மியா இருந்துச்சுன்னா அப்பங்காசுல உட்கார்ந்து சாப்பிடுவார் சார் அப்படின்னு சொல்லலாம். அப்பங்கட்டின வீட்டுலதான் இவரே உட்கார்ந்துருப்பாருன்னு சொல்லலாம். கம்பேரிசன் டு 111 கம்பேரிசன் டு ஒரு ராசி கட்டம் அடுத்த ராசி எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் பார்க்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. 6ஆம் இடம் என்பது கடன் நோய் எதிரி ஸ்தானம். லக்கண பரலை காட்டிலும் 6ஆம் இடத்தில் அதிகமாக பரல் இருக்கும்போது கடன் இருந்தா நோய் இருக்கும், நோய் இருந்தா கடன் இருக்காது. ஏதோ ஒண்ணு அவருக்கு கட்டாயம் இருந்தே ஆகும். 8ஆம் இடத்தை எப்போ பரல் வம்பு வழக்குகள் என்பது தேடி வருமா வராதா அப்படின்றத இவர் முடிவு பண்ணிடலாம். லக்கண பரலையும் எதையும் பார்க்கும்போது இடத்துல 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அப்பா எப்படி இருப்பாரு இதுல கேட்கலாமே. அப்பா எப்படி இருப்பாரு? லக்கண பரலை காட்டிலும் 9ஆம் இடத்துல அதிக பரல் இருக்கும்போது அப்பா சவுண்டா இருப்பாரு, பையன் அவங்க என்ன பண்ணிருப்பாரு கீழே தான் இறங்கியிருப்பான். ஒரு அப்பா நம்ம நல்ல சவுண்டான பர்சன், நல்ல என்ன பண்ணிருப்பாரு, பெரிய கையா இருப்பாரு. இவர் வந்து கொஞ்சம் என்ன பண்ணிருப்பாரு, கம்மியா இருப்பாரு. இதே தன்மை 9ஆம் இடத்தில் குறைந்த பரலும் லக்கண பரல இருந்து அதிகமா இருக்கும்போது அப்பனா காட்டில இவன் பேர் எடுத்துட்டு போயிருவான். தாராளம் என்ன பண்ணி எடுங்க, இந்த மாதிரி கணக்குல வச்சு தாராளம் பாருங்க. ஒரு அருமையான ரிசல்ட் என்பது நிறைய கிடைக்கும். நிறைய பேசலாம். ஆனா கிட்டத்தட்ட மணி 10:01 ஆயிடுச்சு. இன்னும் கேள்வி நேரம் வேற இருக்குது. ரைட்டுங்களா? கேள்வி நேரம் ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட நிப்பாட்டிக்கலாம். ஐயா கேள்வி கேட்கறவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா லைனா வந்து கேட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். மதுரை குமரன் ஐயா தான் ரொம்ப கை தூக்கிட்டே இருக்காரு ஐயா. இப்ப கேட்கட்டும். மதுரை குமரன் ஐயா வாங்கய்யா. ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, வணக்கம். நான் இன்னைக்குதான் உங்களையே நேர்ல பாக்குறேன். சின்ன விண்ணப்பங்கய்யா, எல்லாரும் கொஞ்சம் வீடியோ பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கய்யா. யாரும் வரமாட்டேங்கிறாங்க, கூப்பிடுங்கய்யா நீங்களாவது. சரி வரட்டும். சொல்லுங்க குமரன் சார். செஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மட்டுமே சொல்லுங்க. இல்லன்னா உங்க கேள்வி என்ன இருக்குன்றதா சொல்லுங்க, பதில் சொல்லிடுவோம். நான் முதல்ல இங்க போடும்போது கேள்வி பதில் செஷன் தான் போட சொன்னேன். அவர் தான் அஷ்டவர்க்கத்தை உணர்ந்து உள்ள இறக்கிட்டாரு. ஐயா அது இறக்குற காரிக்கு பேரு நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. இந்த ஒரு பக்கத்துல இருக்கட்டும், கட்டாயம் என்ன ஆயிட்டு இருக்காது. மீட்டிங்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி 1 மணி நேரம் நான் உட்கார்ந்து பேசிட்டுலாம் இருக்க முடியாது. கண்டிப்பா உண்மைங்க. மதுரை குமரன் சார் கேளுங்க கேளுங்க. வாயை திறக்க மாட்டேங்காரு. மதுரை குமரன் ஐயா கையை மட்டும் தூக்காதீங்க, வந்து கேளுங்க. இல்லைன்னா மீட் பண்ணுங்க சார். ரைட்டு. ஐயா வேற யாராவது கேள்விகள் கேட்கறாங்க கேட்கலாங்க ஐயா. மடத்தக்கலாம் நீங்க கேளுங்கண்ணே. அன்பிற்குரிய எனது பாசத்திற்குரிய யோகி முருகன் அவர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு சில வயசுல நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை எப்படி கால்குலேஷன் பண்றதுங்க? இந்தந்த வயசுல என்னென்ன நல்லது நடக்கும், இந்தந்த வயசுல என்னென்ன நடக்கும் அப்படின்னா
ஆ லக்னாதிபதி எந்த இடத்துல இருக்கிறாருன்னு கணக்குல எடுங்க. சரி, ஓகே. ஆ லக்னாதிபதி எந்த இடத்துல ஆ இருக்கிறாருன்னு கணக்குல எடுத்து அந்த இடத்த வந்து என்ன பண்ணி எடுங்க, கணக்குல மென்ஷன் எடுத்து பண்ணிக்கணும். ஆ எந்த இடத்துல அதிகமான பரல் இருக்குது அப்படின்றத பாருங்க. சரிங்க. அத வயதோட்ட கணக்கின்படி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அந்தந்த ஆ வயதுகளில் நல்ல பலனா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம். லக்னாதிபதி நின்ற இடம் அதுதான் மெயின். சரி, ரைட்டா? சரி, ரைட். ஓகே. ஏன் அப்படின்னா லக்கணம் என்பது விதியை சொல்லும். சரிங்க. சந்திரன் மதியை சொல்லுவார், சூரியன் கதியை சொல்லுவார்னா ஆ லக்கணாதிபதி நின்ற இடம் நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றத சொல்லும். சரி, ரைட். ஓகே. அப்போ லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு நீங்க என்ன பண்ணிடுங்க, சரௌண்டிங்ல அப்படி பாருங்க எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் அதிகமான பரல் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோம்னா ஆ அதுக்கு தகுந்த வயதுகள்ல வரும்போது என்ன அந்த வயதோட்டம் பின்னாஸ்டக அப்படின்றது பின்னாஸ்டக வர்க்கம் போய் கண்டுபிடிக்கணுங்களான்னு கேக்குறேன். பின்னாஸ்டக வர்க்கத்திலயா? பின்னாசத்துல வேண்டாம்னா நீங்க சர்வாசத்திலே கண்டுபிடிச்சிடலாம். சரி, ரைட். உதாரணத்துக்கு ஓகே. சொல்லணும்னா பாரு, இந்த இந்த உதாரண ஜாதகத்தை ஜாதகம் சொல்லுங்க. எடுத்தோம் இல்லையா, ஆமாங்க. இந்த உதாரண ஜாதகத்துல செவ்வாய் தான் லக்னாதிபதி. சரிங்க. லக்னாதிபதி நின்ற இடம் அப்படின்றது ரிஷபம். சரிங்க. ரிஷபம் அப்படின்றது வந்து நீங்க கணக்குல எடுத்துக்கிடுங்க. இது 1 ஆ 13 ஆ 25 ஆ 37 ஆ 1 13 25 37 49 ஆ 61 61 ஆ 73 73. இந்த ஆ வயதுகள்ல வந்து என்ன இருக்குன்னா செவ்வாய் ஆக்டிவேஷன் ஆகும். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த செவ்வாய் ஆக்டிவேஷன் பண்ற இடத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆ இப்போ இவருக்கு 3 வயசுல ஒரு நல்லது நடந்திருக்கும். ஏன்னா 3ஆம் சரிங்க. இடத்துல ரைட். அதிக பணம் பரல. சரி, ரைட். ஓகே. ரைட்டா? ஆ அடுத்துல 3 4 5 6 7 8 8ஆம் வயசுல ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்கும். ரொம்ப 9 சந்தோஷங்க. வயசுல, சரி. அடுத்துல 10 வயசுல நல்ல பலன் இருந்திருக்கும். சரிங்க. சரி. 3 8 9 10 இதே மாதிரி அதுக்கு அடுத்தல நீங்க பாக்குறதா இருந்தா ம் 13 14 15 வயசுல ஒரு நல்லது நடந்திருக்கும். சரிங்க. இந்த பரல பூரா என்ன 30 வயசுக்கு மேல நீங்க கணக்கு எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்தந்த சரிங்க. வயதுகளில் இவருக்கு நல்ல பலன் நடந்திருக்கும் அப்படின்னு உறுதியா சொல்லலாம் சார். சரிங்க. சரிங்க. சரி. ரைட்டுங்களாண்ணா? ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. ஐயா வேற யாராவது கேள்விகள் கேட்கலாம்னு இருக்கீங்களா ஐயா? அண்ணன் ஒரு கேள்வி கேட்டாலும் நச்சுன்னு கேட்டார. அண்ணா, நான் கேட்கலாமா? சத்யநாராயணன், தூத்துக்குடி. வாங்க 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 அது வாங்க. யாருக்குயா? ஐயா, இப்ப நீங்க சொல்லி கொடுத்து வந்து எனக்கு சரியா புரியல. அந்த 1 13 25 எடுத்து இல்லையா, சரி, என்னன்னு சொல்லுங்க, கொஞ்சம் புரியல. ரைட்டு. வயதோட்டம் அப்படின்றது பலன் பார்க்கக்கூடிய ஒரு மெத்தடு. சரி லக்கணம் என்பது 1ஆம் இடம், ஒரு வயசு அப்படின்ற மாதிரி கணக்குல இருக்கும். சரிம்மா. 2 வயசுல 2ஆம் இடம் ஆக்டிவேஷன் ஆகும். அப்போ ம். 12 வயசு முடியும் போது திரும்ப 13ஆம் வயசு ஆகும்போது ஒரு லக்கணமே ஆக்டிவேஷன் ஆகும். ரைட்டுங்களா? சரிண்ணா சரிண்ணா. ஆமாண்ணா. இதே 1 13 25 வயசுல திரும்ப லக்கணம், ஆ 37 வயசுல திரும்ப லக்கணம், ஆமா 49 வயசுல திரும்ப லக்கணம். ஆமா. இது வந்து வயதோட்டத்தின்படி வரக்கூடிய ஒரு சர்க்கிள், அப்படியே மாறி மாறி சுத்திக்கிட்டே வரும்னு வைங்க. சரிண்ணா. இப்ப நம்ம என்ன பண்றோம், லக்னாதிபதியை நின்ற இடத்த வந்து லக்கணமா போடுறோம். சரி சரி. இப்ப லக்னாதிபதி இந்த ஜாதகத்துல எங்க இருக்காரு, லக்னாதிபதி லக்னாதிபதி 2ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அவன் ரிஷபத்துல இருக்காரு. ஆமா. ஆமா. அப்ப அது 1ஆம் இடமா மாறுது. சரி. இப்போ 13 வயசு ஆயிடுன்னு சொல்லும் போது எந்தெந்த இடத்துல அதிகமான பரல் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடகத்துல இவருக்கு அதிகமான பரல், ஆமா. தனுசுல அதிகமான பரல், ஆமா. இதுல மகரத்திலையும் கும்பத்திலையும் நல்ல பரல் இருக்குது. அது எத்தனாவது வயசா மாறுதுன்னு பாருங்க. அது எந்த வயசா மாறுது, லக்கணத்துல இருந்து சின்ன கணக்குல எடுக்காம செவ்வாய் நின்ற இடத்துல இருந்து 1 இந்த மாதிரி கணக்குல எடுத்தோம்னா 3 வயசுல இவருக்கு ஒரு நல்லது நடந்திருக்கும். ஆமா 3. அடுத்தல 8, அடுத்தல 9, அடுத்தல 10. இதுக்கு அடுத்தல என்ன இருக்கும், 13ஆவது வயசுல திரும்ப செவ்வாயே வந்துரும்.
வந்துடும். ஆமா ஆமா 13 வந்துடும். correct. அப்ப அதுக்கு அடுத்தல 13 வயசுல 14 15 வயசுல ஒரு நல்லது நடந்திருக்கும். ஆமா ரைட்டா? ஆமா சார். இத பூரா அப்படி 12 மேக்சிமம் ஏத்தி பாருங்க. 3க்கு 13ன்னு 15ன்னு போட்டிருக்கோம். அப்படித்தானே? ஆமா 8க்கு எடுச்சுன்னா 20 வயசுல போடலாமா? 8க்கு போடலாம். ஆமா போடலாம். 21 வயசுல நல்லது பலன் நடந்திருக்கும்னு சொல்லலாமா? ஆமா 9க்கு 21 போடலாம். கரெக்ட். அப்ப 22 வயசுல இவருக்கு நல்ல பலன் நடந்திருக்கும்னு சொல்லலாமா? சொல்லலாம் ஐயா. அதுக்கு அடுத்தால நேரம் என்ன பண்ணிடுங்க, கணக்குல எடுத்துட்டு வாங்க. நேரம் என்ன 25க்கு 26 20 27ல இவருக்கு நல்ல பலன் நடந்திருக்கும்னு சொல்லலாமா? சொல்லலாம். இந்த வயசோட கணக்குல எடுத்து பாத்தீங்கன்னா இதுல ஏதோ ஒரு வயசுலதான் அவருக்கு கல்யாணமே நடந்திருக்கும். உண்டா இல்லையான்னு மட்டும் என்ன பண்ணிக்கலாம், அவர் சொன்னாதான் உண்டு. ஆமா கேட்கலாம். ரைட்டா? வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் இந்த இடத்துலதான் உருவாகும்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். சார் மிகச்சிறப்பியா ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சுயா. ரொம்ப நல்லா புரிஞ்சு. ரொம்ப 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 நன்றி. ரொம்ப நன்றி. சிறப்பா நல்லா ரொம்ப நன்றி. ரைட் ரொம்ப நல்லா புரிஞ்சு. ரொம்ப நல்லா. தேங்க்யூ. யோகி சொல்லுங்க. பெரிய விண்ணப்பம். இந்த பேசினவருடைய பேர் தெரியும், என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுடைய கேள்வி கேட்டவருடைய பேர் சத்யநாராயணா. சத்யநாராயணா, தூத்துக்குடி. ஆமாண்ணா. ஓகே. சூப்பர் கொஸ்டின். மத்தவங்களுக்கு புரியக்கூடிய லெவல்ல நம்ம சொல்ல முடிஞ்சது. ரொம்ப நன்றி. சிறப்பா புரிஞ்சுண்ணா. தேங்க்யூ. அடுத்தது ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எல்லாத்துக்குமே சர்வாஷ்ட வர்க்கம் தான் பாக்கணுமா ஐயா? இல்ல பின்னாசகமா பாக்கலாமே. எது பாக்கணும் ஐயா? நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் பின்னாசகத்தை நீங்க கம்பேரிசன் பண்ணியே சொல்லலாம் சார். பின்னாசம். ஆமா, அதாவது அந்தந்த காரகத்துவங்கள் தனிப்பட்ட காரகத்துவங்களா இருக்கும் இல்லையா? ஆமா ஐயா. சூரியன் அப்படின்றது என்னட்டுக்கும் அரசு வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அரசு வேலை அப்படின்ற மாதிரி நீங்க எதை எடுப்பீங்க? ஒன்லி சூரியனை தான் நீங்க எடுத்தாகணும். ஆமா. அப்ப சூரியனோட பின்னாசக வர்க்கத்தில் எந்த மாதத்தில் அதிக பரல் தந்திருக்கிறதோ அந்த மாதத்தில் நீ ட்ரை பண்ணுங்க சொல்லலாம்ல. சரிங்க. ஓகே. ரைட்டா? இதே தன்மை மொத்தமா நீங்க பார்க்க போறதா இருந்தா, சர்வர்ஷத்துல சொல்ல போறதா இருந்தா அதுல ஒரு மாசம் டாப்ல தான் இருக்கும். சரிங்க. ஓகே. அந்த மாசத்தை நீங்க கணக்குல எடுத்துக்கலாம். ரெண்டுத்துக்குமே லிங்க் இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா இது கொடுக்கக்கூடிய பரல் அங்கேயும் போய் மேட்சிங் ஆகும். சரிங்க. நன்றி. ரைட்டா? தேங்க்யூ. அடுத்தது சரியா கேக்கல. சனியில இருந்து 10ஆம் இடத்து வரைக்கும் பாருங்க. தொழிலை பத்தி பார்க்கலாம்னு சொன்னீங்க. பின்னஸ்டகம் பத்தி இப்ப சொல்லியிருந்தீங்கன்னா இப்பதான் எனக்கு நல்லா புரிஞ்சுதுங்கய்யா. இப்பதான் புரிஞ்சுதா? சனிதான் தொழில்காரகன் இல்லையா? அந்த தொழில் ஸ்தானம் என்பது 10ஆம் இடம். அப்ப லக்கணத்துல இருந்து 10ஆம் இடம் வரைக்கும் அத பாருங்க. சனி எந்த இடத்துல இருக்கிறாரோ அது வரைக்கும் 10ஆம் இடத்துக்கு கொண்டு வாங்க. அந்த பின்னசத்தை பூரா எண்ணி வரிசையில பாத்தீங்கன்னா அந்த வயதுக்கு மேல் தொழில் நல்ல வளர்ச்சி உண்டு. அந்த வயதுக்கு மேல் தொழில் நல்ல வளர்ச்சி உண்டு அப்படின்னு நம்ம தாராளம் சொல்லணும். நன்றி. தேங்க்யூமா. ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா. நம்ம ஜோதிட நண்பர்கள் குழுவிற்காக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு மிக ஒரு சிறப்பான வகுப்பை தந்ததற்கு ஜோதிட நண்பர்கள் குழுவின் சார்பாக சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் ஐயா. முடிச்சுக்கலாமா? அப்போ வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களாங்கய்யா? ரைட்டு. நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்த சேவல்கொடி வேலமனுக்கும் ஜோதிட நண்பர்கள் குழு உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி ஐயா. ஒரு உங்களெல்லாம் பார்த்தது ரொம்ப சிறப்பு. சொல்லுங்க. இந்த முடிஞ்சளவுக்கு இந்த சொன்னீங்க சூரியன் சந்திரன் கோட்சாரப்படி அது எழுத்து பதிவா. ஆமாங்க. அது எழுத்து பதிவா கொஞ்சம் கொடுத்தா எல்லாத்துக்குமே இப்ப டைப் அடிச்சு போட்டுருந்தானே. அது நம்ம அப்படி டெலிகிராம் குரூப்லயும் கூட போட்டுருங்க. நம்ம நீங்க போடலாங்க அதுல. இல்ல என்ன சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு டெலிகிராம் குரூப்ல நீங்களே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க.
சரிங்க, ஓகே, பண்ணிடலாங்க, நம்ம பண்ணிடலாம். குரூப்ல போட்டு விட்டுறோம்னா நீங்க என்ன பண்ணிடுங்க, எங்கெங்க ஃபாலோ பண்ணும் பண்ணிக்கிடுங்க, தப்பு கிடையாது. சரியா? சரிங்க, இதுவும் ஒரு நாள் இதுவும் இந்த வீடியோவும் கூட நம்ம யூடியூப்ல வந்துருங்க. ஐயா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிடுங்க ஐயா. நான் சொல்லக்கூடியது நான் கடமை சொல்லிட்டேன், அவ்வளவுதான். கண்டிப்பா, சரிங்களா? கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்க, நன்றிங்க. ரொம்ப நன்றி. அன்பிற்குரிய மிகப்பெரிய விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அன்பிற்குரிய கடையம் யோகி முருகன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, தேங்க்யூண்ணா, நன்றி. தேங்க்யூ. பெரிய கும்பிடணும். ஐயா இந்த வகுப்புல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா.